should be the effect of Bible upon us. நீ படிக்க வேண்டிய நேரத்தை கூட தாம் அவர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே உன்னை பரிசுத்தப்படுத்தினாதான் you can enter into the Bible. Your landing will synchronize with the Bible. Your inclination of your mind will synchronize with the Bible. Illena, no matters. So God says, watch what God does. தேவன் என்ன செய்வார்? இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள் நம்முடைய வாழ்வில் ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா போகுது? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அவர் அதை திருவசனத்தினுடைய பரிசுத்த ஆவியினுடைய மூழ்குதலினாலே அதை பரிசுத்தமாக்க விரும்புகிறார்? இங்க அறிஞர்கள், வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வாட் ஆர் ஆல் த காசஸ்? இப்போ என்னென்னலாம் உங்க பைபிளை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விடாத செய்து தெரியுமா? உங்களுடைய ப்ரைட். இந்த ப்ரைடுங்கிற ஒரே ஒரு சென்ஸ் எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அவன் மேலோட்டமான கிறிஸ்துவனுடைய அன்பை அறிஞ்சிப்பானே தவிர வேத ரகசியங்கள் இருக்கிற அன்பை புரிஞ்சு நீங்க வாழ்க்கையில நடக்கவே முடியாது. So, causes for misunderstanding the Bible. அப்போ இந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வெளியே வரணும் என்றால் திருவசனம் என்கிற முழுக்கினாலே we have to be cleansed. வெறும் திருவசனம் வேலைக்காகாது, அது பரிசுத்த ஆவியினுடைய அந்த முழுக்குதல் நமக்குள்ள இருக்கு.